Hi friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்னைக்கு 244வது வீடியோ. இன்னைக்கு வீடியோல எப்பவும் மாதிரி நிறையவே டெக் அப்டேட்ஸ் இருக்கு. என்னென்ன அப்படின்றத வரிசையா பார்த்துருவோம். இங்க அப்டேட்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி லைக் டார்கெட்டை செட் பண்ணிப்போம். இன்னைக்கு நிறைய டார்கெட் வேண்டாம், கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம். 1500 லைக்கை டார்கெட்டா வச்சுப்போம். இதை நாளைக்கு ரீச் பண்றோமா அப்படின்றத பார்க்கலாம். 1400 லைக் தான் ரீச் பண்ண வைப்பீங்க அப்படின்னு நம்புறேன். லைக் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோல நிறைய பேர் கேட்டு இருந்த இந்த அமேசான் அப்புறம் பிளிப்கார்ட்ல கார்ட் இல்லாட்டா அந்த 10% ஆஃபரை எப்படி எடுக்கிறது அப்படின்ற கேள்விக்கான ஒரு பதிலோட ஒரு சூப்பரான ஆஃபர் வெப்சைட் பற்றி ஷேர் பண்ணியிருக்கேன். பார்க்கலனா லிங்க் ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் கார்டே இல்லாமல் உங்களால் ஆஃபர் எடுக்க முடியும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா. ஸோ வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ என்னென்ன அப்டேட்ஸ் அப்படின்றத வரிசையாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ப்ளஸ்லேருந்து அவங்களோட OnePlus 8 மொபைல் வரைக்கும் லான்ச் பண்ணிட்டாங்க. 8T வேற லான்ச் பண்ண போகிறாங்க. இதுக்கிடையில் இப்போ அவங்களோட 6 சீரியஸ் மொபைல்ஸ்க்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அதுக்கப்புறம் 7, 8 லான்ச் பண்ணாலும் இன்னும் அவங்களோட 6 சீரியஸ் மொபைல்ஸ் மறக்காம இருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். இதுல ஆக்சிஜன் OS 10.3.6 அப்டேட் கொடுத்திருக்காங்க. இந்த அப்டேட்டை பண்றது மூலமா உங்களுக்கு இதுல ஒரு சில பக் ஃபிக்சஸ் கிடைக்கும். அது மாதிரி செப்டம்பர் 2020க்கான பேட்சும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள்கிட்ட இந்த மொபைல் இருந்தது அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல்மிலேருந்து Realme X7 Pro இந்த மொபைல் ரொம்ப சீக்கிரமா லான்ச் ஆக போகுது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த மொபைலை பத்தின ஒரு சில டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்கு. ஏற்கனவே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் தாய்லாந்துல NCC சர்டிஃபிகேஷன் வாங்கிருச்சு. இதை தொடர்ந்து இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ப்ளூடூத் SIG சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு. இந்த சர்டிஃபிகேஷன் வாங்கினதுனால இந்த மொபைலோட லான்ச் இந்தியா லான்ச் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ரொம்ப சீக்கிரமாக இந்த மொபைல் இந்தியாவுக்கு வரப்போகுது. இந்த மொபைலோட லான்ச் எப்போ இருக்கும் அப்படின்ற மாதிரியும் லீக்ஸ் வந்திருக்கு. இங்கே ரெட்மியோட Redmi Note 10 இந்த மொபைலுக்கு போட்டியாக இந்த மொபைலை கொண்டு வருவாங்க. அது லான்ச் ஆன உடனே இந்த மொபைல் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போனா Redmi Note 10 எப்போ லான்ச் ஆகும்? Redmi Note 10 பற்றின ஒரு சில டீட்டெயில்ஸும் கிடைச்சிருக்கு. ஆமாம், Redmi Note 10 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 3 வேரியன்ட் லான்ச் ஆகலாம். Note 10 Pro 5G அப்படின்ற மாதிரி இந்த 5G வேரியன்ட் தான் 108 MP கேமராவோட இருக்கும் அப்படின்ற மாதிரியும் நம்ம பார்த்துருந்தோம். இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர நவம்பரில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ அடுத்த மாதம் ரெட்மியோட Redmi Note 10 இந்தியா லான்ச் இருக்கும். இதை தொடர்ந்து ரியல்மியோட Realme X7 Pro இந்த மொபைலையும் லான்ச் பண்ணுவாங்க. ஸோ Redmi Note 10 சீரியஸ் அது போக Realme X7 Pro சீரியஸ் இந்த ரெண்டுமே நவம்பரில் லான்ச் ஆக போகுது. அடுத்து போகோலேருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போகோவோட டைரக்டர் அனுஜ் சர்மா அப்படின்றவங்க ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. போகோ F1ஓட சக்சஸர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், கண்டிப்பா சீக்கிரமா வரும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இது கண்டிப்பா F1க்கு சக்சஸரான ஒரு மொபைலா இருக்கும், இந்த மார்க்கெட்டை மாத்திர வகையில் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த மொபைலை பற்றின ஒரு சில டீட்டெயில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆமாம், போகோ குளோபல் ப்ராடக்ட் மேனேஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் லாஸ்ட்குள்ளே போகோவோட ஒரு மொபைல் வரப்போகுது அப்படின்ற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. போகோ இல்லாமல் இந்த வருஷம் முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூடவே இங்கே யார் திரும்ப வரா அப்படின்றத கெஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ திரும்ப வரா அப்படின்னு சொல்லும் போதே தெரியுது ஏற்கனவே லான்ச் ஆன ஒரு மொபைலோட அடுத்த வருஷன் தான் கொண்டு வர போகிறாங்க அப்படின்றது. ஸோ இந்த இடத்துல போகோ F2ஓட லான்ச் கன்ஃபார்ம் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இன்னமும் ஒரு சில டீடைல்ஸ் இருக்கு. இங்க இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா போகோவோட ஒரு மொபைல் EIC சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு. இந்த மொபைலோட மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மிலேருந்து Redmi Note 10ல அந்த 108 MP கேமராவோட லான்ச் ஆகும் அப்படின்னு நம்ம ஒரு மாடலை பார்த்துட்டு இருக்கோம்ல, இதே சேம் மாடல் நம்பர்ல லாஸ்ட் உங்களுக்கு சிக்கு பதிலாக G அப்படின்ற சின்ன சேஞ்சோட ஒரு மொபைல் EIC சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு. இதனால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் மாடல் நம்பரோட இருக்கிற மொபைல் அப்படின்றதுனால இங்க போகோ F2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியோட Redmi Note 10ஓட 108 MP கேமராவோட வரப்போற மொபைலை ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வரலாம். ஸோ போகோ F2ல 108 MP கேமரா இருக்க அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு. ஸோ போகோலேருந்தும் ரெட்மிலேருந்தும் 108 MP கேமராவோட அடுத்தடுத்த மொபைலை கொண்டு வர போறாங்க, அதுவும் இந்த வருஷம் இறுதிக்குள்ள. ஸோ பார்க்கலாம் இங்க கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, என்ன மாதிரி சேஞ்சஸோட இருக்கு அப்படின்றத. அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங். இந்த வருஷத்துல ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 வாட் வரைக்கும் கொண்டு போனாங்க. பட்ஜெட்லேயே 65 வாட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இங்க ஃபாஸ்ட் சார்ஜிங்கை வேற லெவலில் கொண்டு போயிட்டாங்க. அடுத்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை அதிகரிக்க போறாங்களாம். எப்பவுமே பெஸ்டான லீக்ஸை விடுற டிஜிட்டல் சேட் ஸ்டேஷன் அப்படின்ற லீக்கர் இதை லீக் பண்ணியிருக்காங்க. அடுத்த வருஷம் மொபைல் கம்பெனிஸ் 100 வாட்கான வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொண்டு வரதுக்கான ஒர்க்கை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்த வருஷம் 100 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் வயர்லெஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் வரப்போகுது. ஏன்னா வயர்லெஸ் சார்ஜிங் டெக்னாலஜி தான் ரொம்ப நாள் வளராமே இருந்தது, இப்போ வேற லெவலில் வளர போகுது அப்படின்றது மட்டும் தெரியுது. அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐபோனோட லான்ச் ஈவெண்ட்டை இன்னைக்கு வச்சிருக்காங்க. iPhone 12
12 சீரிஸ். இதனோட லான்ச்சுக்கு முன்னாடி இதனோட கேஸ் அது போக இதனோட டெம்பர் கிளாஸ் இந்த மொபைல் எப்படி இருக்கும் போல விஷயங்கள் லீக் ஆயிருக்கு. இங்க இதனோட பேக் கேஸை பார்க்கும்போது இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ மாதிரியான சேம் டிசைனில் தான் இருக்குது. டிசைன் சேஞ்சஸே இல்லை. அதே மாதிரியான அந்த ஸ்கொயர் கேமரா கட் அவுட்ஸோட வரப்போகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. அது போக ஃப்ரண்ட்லையும் அந்த பெரிய நாச் இருக்கு. இந்த டைம் நாச்சை கொஞ்சம் சுருக்கியிருக்காங்க. அதை தாண்டி எந்தவித சேஞ்சஸும் இல்லாமல் ஐஃபோனோட ஐஃபோன் 12 சீரிஸை கொண்டு வர போகிறாங்க. இங்கே இந்த மொபைலில் 5G சப்போர்ட் இருக்கும், 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்கோம். பார்க்கலாம் இன்னைக்கு லான்ச்சில் தெரிஞ்சிடும் இந்த மொபைல் எப்படி இருக்க போகுது அப்படின்றது. அடுத்த அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பிளஸ்லேருந்து இப்போ ஒன்பிளஸோட OnePlus 8 லான்ச் பண்ண போகிறாங்க. அது கூடவே ஒன்பிளஸ்லேருந்து OnePlus பவர் பேங்கோட லான்ச்சும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. இந்த பவர் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 mAh பவர் பேங்க். அது போக இங்கே 18 வாட் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். அதை தாண்டி ஃபாஸ்ட் சார்ஜிங் எதுவும் சப்போர்ட் பண்ணாது. இதில் 2 டைப் ஏ போர்ட் ஒரு டைப் சி போர்ட்டோட வரலாம். அது கூடவே இது என்ன பிரைஸ்ல இருக்கும் அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. இந்த பவர் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி ரியல்மி கூட போட்டி போடுற வகையில் கொண்டு வர போறாங்க போல. ஆமா, இதை 1200 1400 ரூபாய் இந்த பிரைஸ்க்குள்ள தான் கொண்டு வருவாங்க அப்படின்னு தோணுது. ஏற்கனவே நிறைய நல்ல பவர் பேங்க்ஸ் இருக்கு. அது கூட இதுவும் பார்க்கலாம் எப்படி கொண்டு வராங்க அப்படின்றத. அடுத்த அப்டேட் விவோலேருந்து அவங்களோட V20 இந்த மொபைலை இந்தியாவில் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த மொபைலை இந்தியாவில் 25,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலில் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெகுலராக கொடுக்குற மாதிரியான ஒரு AMOLED டிஸ்பிளே, ட்ரிபிள் கேமரா செட்டப், மெயின் கேமரா 64 MP கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல 44 MP கேமரா கொடுத்துருக்காங்க. இது கூட 4000 mAh பேட்டரி, 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், ஸ்னாப்டிராகனோட ஸ்னாப்டிராகன் 720G அப்படின்ற ப்ராசரோட 25,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த மொபைலோட பிரைஸ் அப்புறம் இந்த மொபைலோட ஸ்பெக்ஸ் பிடிச்சிருக்கு, இந்த பிரைஸ்க்கு இந்த மொபைல் ஓகேன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து ரியல்மிலேருந்து இன்னைக்கு ஒரு லான்ச் ஈவெண்ட் வச்சிருந்தாங்க. அவங்களோட Realme Q2 லான்ச் ஈவெண்ட். இப்போ அந்த சீரீஸ்ல 3 மொபைல்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இங்க Realme Q2 5G, Q2 Pro அது போக Q2i போல 3 மொபைல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதுல Q2 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே, MediaTek Dimensity 800U அப்படின்ற ப்ராசஸர், 48 MP குவாட் கேமரா செட்டப், 16 MP ஃப்ரண்ட் கேமரா, 4300 mAh பேட்டரி வித் 65 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. இதுவே Q2 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது LCD டிஸ்பிளேயோட வருது. அதை தாண்டி 5000 mAh பேட்டரி, 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், சேமான Dimensity 800U அப்படின்ற ப்ராசஸரோட வருது. கூடவே இங்க 48 MP குவாட் கேமரா செட்டப்போட தான் கொண்டு வராங்க. அடுத்து இந்த Q2i அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பட்ஜெட் செக்மெண்ட்ல கொண்டு வராங்க. இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Dimensity 720 அப்படின்ற ப்ராசஸரோட கொண்டு வராங்க. HD+ல LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 13 MP ட்ரிபிள் கேமரா செட்டப், அதை தாண்டி 5000 mAh பேட்டரி, 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைல் வருது. இந்த Q2 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பிரைஸ்ல கன்வெர்ட் பண்ணும்போது 20,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்லையும், Q2 5G அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபாய் அப்படின்ற பிரைஸ்லையும், அதே மாதிரி Q2i அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியன் பிரைஸ்க்கு கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு 11,000 ரூபாய் பிரைஸ்லையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. பிரைசிங் பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. இந்தியாவுக்கு தான் எப்போ எட்டு வராங்கன்னு தெரியல. ஏன்னா இது எல்லாமே இங்க டைமென்சிட்டி ப்ராசஸர்ஸ். இந்த மொபைல்ஸ் எதுவும் இன்னும் இந்தியாவுக்கு அல்லது குளோபலாக வர ஸ்டார்ட் ஆகலை. பார்க்கலாம் எப்போ கொண்டு வராங்க அப்படின்றத. அவ்வளோதான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இன்னைக்கு அப்டேட்ஸில் நிறைய அப்டேட்ஸை உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்புறேன். உங்களுக்கு எந்த அப்டேட் பிடிச்சிருந்தது கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. எந்த அப்டேட்டை நீங்க பார்க்க வந்தீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி டெய்லி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லைக் டார்கெட்டை மறந்துடாதீங்க. இதை விட சூப்பரான ஒரு நல்ல வீடியோட அடுத்த ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன்.